உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். நிறைய பேருக்கு யார் எழுதுனது? தேடியுனை சரணடைந்தேன் தேசமுத்து மாறி, கேளதனை நீக்கிடுவாய் கேட்ட வரம் தருவாய், பாடியுனை சரணடைந்தேன் என் பாசத்தை நீக்கிடுவாய், கோடி நலன் செய்திடுவாய், குறைகளை கவிழ்ப்பாய், சக்தி என்று நேரமெல்லாம் தமிழ் கவிதை பாடி, இந்த ஆசிரியர் தான், சக்தி என்று நேரமெல்லாம் தமிழ் கவிதை பாடி, இந்த யாதான் தொழில் புரிந்தாலும் யாதும் அவள் தொழில், துன்பமே இயற்கை என்னும் சொல்லை மறந்து, துன்பமே இயற்கை என்னும் சொல்லை மறந்து இன்பமே வாழ்வென்று எங்களுக்கு தரக்கூடியவள், நம்பினோர் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு, அம்பிகையை சரண் புரிந்தால் அதிக வரம் கிடைக்கும் என்று தேடியுனை சரணடைந்தேன் என்ற தலைப்பிலே இந்த கட்டுரை தொகுப்பை அருமை பேராசிரியர் கனகராசு வழங்கியிருக்கின்றார். இதை படித்துவிட்டு நாங்கள் எல்லாருமே சரணடைந்து விடுவோம். இந்த தலைப்பை அவருக்கு கொடுத்தவர் அவருடைய அருமை நண்பர் அக்கினி பாரதி, காணாமையாளர். அந்த பாரதிக்கு தலைப்பை கொடுத்தவர் நம்முடைய கவிஞர் பாரதி. அந்த பாரதி கொடுத்த அக்கினி பாரதி கொடுத்திருக்கின்றார். அக்கினி துஞ்சல் கண்டே ஆங்கோர் கொஞ்சதை வைத்து வென்று தனிந்தது காடு தட வீரத்தில் மூப்பென்றும் இடையெழுந்தும் உண்டோ என்று பாரதியார் பாடியிருக்கின்றார். மிக அருமையாக இந்த தலைப்பிலே தனசீகரன் பேராசிரியர் ஜனதாஸ் அவர்கள் நிறைய செய்திகள் சொல்லியிருக்காரு. நிறைய செய்திகள் சொல்லியிருக்காரு. அதில் ஆன்மீகம் உண்டு, அறிவியல் உண்டு, சித்தாந்தம் உண்டு, வேதாந்தம் உண்டு, அத்வைதம் உண்டு, துவைதம் உண்டு, விசிஷ்டாத்வைதம் உண்டு, இதெல்லாம் இருக்கின்றது. ஆனால் எல்லாருமே மாணவ செல்வங்களுக்கும் நமக்கும் இப்பொழுது என்ன தேவை என்பதை மட்டுமே சில கருத்துக்களை சொல்ல விழுக்கின்றேன். இதில் முதல்ல தலைப்பு சிதம்பரம் சொல்லியிருக்கார். பஞ்ச சபைகளில் முதுமையாக பொன்னம்பலம் என்று குறிக்கப்படும் சபை சிதம்பரம். அந்த நம்ம வெள்ளியம்பலம், இது மாதிரி பஞ்ச சபைகளில் சிதம்பரத்திற்கு மிக சிறப்புகள் உண்டு. அதையெல்லாம் ரொம்ப அழகா எழுதியிருக்காரு. தென்னாடுடைய சிவனே அப்படின்னா இல்லை எந்நாட்டவருக்கும் இறைவன் அவன் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையிலே அந்த கருத்துக்கள் சொல்லியிருக்காரு. அடுத்து முருகனை பற்றி முருகன் உங்களுக்கு தெரியும். இப்போ வேலை எடுத்துட்டு அறுபடை வீட்டுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு மிக உயர்ந்த நிலை கிடைக்கும். அது தங்க வேளாக இருக்கலாம், கந்த வேளாக இருக்கலாம், ரத்தின வேளாக இருக்கலாம், உமையை கொண்ட சக்தி வேளாக இருக்கலாம். எந்த வேளாக இருந்தாலும் வேலை வழங்குவதை வேலை என்று நாம் இருக்கக்கூடியது. முருகன் தமிழ் கடவுள். முருகன் என்றாலே அழகு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 5 முகம் தோன்றி 6 முகம் தோன்றும். உங்களுக்கு லட்சணம் இருந்தார். 5 முகம் தோன்றி 6 முகம் தோன்றும். வெஞ்சமரில் அஞ்சியல் என்ற வேறு தோன்றும். ஒரு கால் நினைத்தால், நீங்க ஒரு கால் நினைச்ச போதும், அதிகமா நினைக்கிறேன் முன்னாடியும் உங்களுக்கு அருள் கொடுப்பார் முருகன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்படி முருகனை பற்றி விளக்கிய முருகனை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். முருகன் என்றால் அழகுக்குரியவர். அந்த குன்றுதோர் ஆடல், குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படிங்கிறது. குன்று இருக்கிற இடமெல்லாம் வேற்று மதத்தை நாங்களும் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு நம்ம என்ன சொல்ல மாட்டோம், இல்லை நீங்க எந்த பக்கம் கும்பிடுங்க, நாங்க அந்த பக்கம் கும்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மதியம் 2 படைப்பு உங்களுக்கு தெரியும். இப்போ ரொம்ப புகழ்பெற்ற திருப்பரங்குன்றம், வடமொழி சோலை, இது ரெண்டுமே நமக்கு அருள் கொடுக்கக்கூடிய மிக அறிவிலே இருக்கின்றார். அறிவிற்கு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. சுத்துக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி வெடிக்கு துணை வெண்மலர் பாதங்கள், மெய்மை குன்றா ஒழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள், முன்பு செய்த பழிக்கு துணை பன்னிருந்தோடும் பயந்த கல்வி வேணும் செங்கோடனமே அப்படின்னு சொல்லி முருகனை பற்றி பாடியிருக்காங்க.